இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய குரல் ஒலி. இந்த திரு விபிலியத்தின் வழியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையில் வல்லமை உண்டு, வாழ்வு உண்டு, ஒளி உண்டு, கண்டித்தல் உண்டு, திருத்துதல் உண்டு, மீட்பு உண்டு. மீட்பளிக்கிற இந்த இறை வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை அளிக்கக்கூடியதாய் இருக்கிறது. இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தை, தூய ஆவியானவர் வழியாக நமக்கு காட்டுகின்ற இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். எரேமியா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது திருவார்த்தையை ஆண்டவர் காட்டுகிறார். எரேமியா 8வது அதிகாரம் 7வது வசனம். வானத்து கொக்குகள் காலங்களை அறிந்துள்ளது, புறாவும் தகவலாவும் நாரையும் தாம் இடம்பெயரும் காலத்தை அறிந்துள்ளன. என் மக்களோ ஆண்டவரின் நீதியை உணரவில்லை. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என் மக்களோ ஆண்டவர் நீதியை, என் மக்களோ ஆண்டவரின் நீதியை உணரவில்லை. ஆண்டவரின் நீதியை உணரவில்லை. வானத்து கொக்குகள் காலங்களை அறிந்துள்ளன, புறாவும் தகைவிலானும் நாரையும் தம் இடம்பெயரும் காலத்தை அறிந்துள்ளன. என் மக்களோ ஆண்டவரின் நீதியை அறிந்து. அன்பானவர்களே, வானத்து பறவைகள் ஒவ்வொன்றும் காலத்தை, ஆண்டவரின் காலத்தை அறிந்து கொண்டிருக்கின்றன. நாம் பார்க்கிறோம், வேடந்தாங்கல் என்ற இடத்திலே சரணாலயம் உண்டு. அந்த சரணாலயத்திலே நாம் பார்க்கிறோம், குறிப்பிட்ட காலங்களிலே எங்கோ இருந்து, ஏதோ தேசத்தில் இருந்து, ஆஸ்திரேலியாவில் இருந்து, அங்கிருந்து குறிப்பிட்ட காலம், இந்த காலத்திலே இங்கு போக வேண்டும், இங்கு செல்ல வேண்டும் என்று அந்த பறவைகள் எல்லாம் நாட்டை விட்டு நாடு வந்து சேர்கிறது. குறிப்பிட்ட காலத்திலே, எந்த காலம்? குறிப்பிட்ட காலம். மழை எல்லாம் வந்து அந்த டேம் ஏரியெல்லாம் நெறிந்திருக்கும் போது, வேடந்தாங்கல் நெறிந்திருக்கிற பொழுது அந்த காலத்தை அறிந்து அங்கிருந்து இங்கு பறவைகள் வந்து, ஏதேதோ பறவைகள் வந்து தங்குகின்றன. நாம் கோழியை பார்க்கிறோம், குறிப்பிட்ட நேரம் 3 மணிக்கு, விடிய காலம் 3 மணிக்கு. நாம கூட எழுறதில்லை கோழி டைமு. அதுக்கு யார் வாட்சி வச்சுருக்கிறாங்க, யார் சொல்றாங்க? அது அந்த காலத்தை 3 மணி நேரத்தை அறிந்துள்ளது. ஆனால் என் மக்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னுடைய மக்களோ என்னுடைய நீதியை அறிந்து கொள்ளவில்லை, என்னுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளவில்லை, என்னுடைய கட்டளைகள் நியமங்களை அறிந்து கொள்ளவில்லை, என் வார்த்தைகளை அறிந்து கொள்ளவில்லை. இதோ அந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, காலத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த காலம் பொல்லாத காலம், என்னை அறிந்து கொள்ளுங்கள், என் வார்த்தையின்படி நடங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டுமாக நாம் பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 2-3 வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, வானத்தின் தோற்றத்தை பார்த்து பகுத்துணர நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் காலத்தின் அறிகுறியிலே அறிய உங்களால் முடியாதா? வானத்தை பார்க்கிறோம், வானத்தை பார்த்து மேகம் வந்துச்சுன்னு சொன்னா மழை வரும், இடி மின்னல் வந்துச்சுன்னா ஜாஸ்தியா நிறைய மழை வரும். வானவில்ல பார்க்கிற பொழுது மழை நின்றுடும், காற்று குளிர்ந்த காற்று வீசுகிற பொழுது மழை வரும் அப்படின்னு சொல்லி நாம் அதை நாம் அறிந்துக்கிறோம். வானத்தின் தோற்றத்தை பார்த்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் காலத்தின் அறிகுறி, ஆண்டவருடைய காலத்தின் அறிகுறி, இது இறுதி காலம். இறுதி காலம், ஆண்டவருடைய இறுதி காலம். விழிப்பாய் இருக்க வேணும், விழிப்பாய் இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலம் பொல்லாத காலம். இந்த பொல்லாத காலத்திலே ஆண்டவருடைய இறை வார்த்தையின் வழி நடந்து ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இதோ இந்த நாளிலே பேசுகிறார். நாம் காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் திட்டமும் தினமுமாக ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இந்த இறுதி காலத்திலே நடக்கும், எல்லாமே நடக்கும் என்று சொல்லி சீடர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே உமது வருகைக்கும், ஆண்டவரே இறுதி உலகம் முடிவுக்கும் என்ன அறிகுறி, என்ன அறிகுறி என்று சொல்லி ஆண்டவரிடம் சீடர்கள் கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இறுதி காலங்களிலே இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். நாளும்
நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பல இடங்களில் பஞ்சம் உண்டாகும், கொள்ளை நோய்கள் வரும், விபச்சாரம் எல்லாம் பெருகும். பலர் நம்பிக்கை இழந்து விடுவாங்க, ஒருவருக்கு ஒருவர் காட்டி கொடுப்பாங்க, ஒருவர் வெறுப்பாங்க. நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தனிந்து போகும். இந்த நாட்களிலே பார்க்கிறோம், இறைவார்த்தைக்கு செவி மடுக்க மாட்டாங்க. ஆண்டவரை பத்தி சொன்னா காதை பொத்திக்குவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் அப்படியெல்லாம் நடக்கும். அன்பானவர்களே, இந்த காலகட்டத்திலே நடந்து இருக்குது, எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இறுதி காலம் சமீபமாய் இருப்பதால் ஆண்டவரை நாம் தேடுவோம். இந்த காலத்தை நினைத்து நாம் ஆண்டவரை அறிந்து கொள்வோம். நற்செய்தி எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்படும். இந்த ஆண்டவர் கட்டளை இருக்கிறார். இதோ இந்த நாளிலே நற்செய்தி எல்லா இடத்திலும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. டிவி வழியாக, தொலைக்காட்சி வழியாக, யூடியூப் வழியாக மக்கள் நாடு கடந்து நாடு சென்று அருத்தந்தைகள் எல்லாம் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் அறிவித்துக் கொண்டு ஊழியக்காரர்கள் அங்கங்க நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இறுதி காலத்தில் இந்த காலத்தை நாம் அறிந்து ஆண்டவரிடம் செல்வோம். ஆண்டவரின் பக்கம் அணுகி செல்வோம். ஆண்டவரை நம்ம இதயத்தில் வைத்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இந்த காலத்தை அறிந்து ஆண்டவர் வழியில் நாம் செயல்படுவோம். நாம் ஜெபிப்போமா? இந்த காலம் பொல்லாதது. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் அவரோடு சேர்ந்து இந்த காலத்தை முற்றும் பயன்படுத்த நமக்கு கிருபை செய்வாராக. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலத்திலே, இந்த கட்டத்திலே நடக்கின்ற எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரே, உம்மிடம் நாங்கள் எப்பொழுதும் உம்மை அறிந்து கொள்ள, வழி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு